ஏன்டா எங்களை மாதிரி ஏழைங்களை குறி வச்சு வாழ்க்கைய நாசமாக்குறீங்க? உங்களோட பணக்கார திமிர ஏன்டா பொண்ணுங்க கிட்ட காட்டுறீங்க? யாரு வாழ்க்கைக்காக படிக்கிறா, யாரு ஜாலிக்காக படிக்கிறான்னு தெரிஞ்ச உங்க புத்திய காமிங்கடா, புறம்போக்கு நாய்களா! சார் சார், நான் சொன்னேனே கௌசல்யான்னு, அது இந்த பொண்ணு தான் சார். வண்டி நிறுத்துங்க. ஜான் சார். சொல்லுங்க சார். நீங்க எல்லாரும் வண்டியில இருங்க. வணக்கம்மா. கௌசல்யா படிக்கிற காலேஜில் லெக்சரராக இருக்கேன். 2-3 நாளாக கௌசல்யா காலேஜ்க்கு வரல, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என் குடும்பத்திலேருந்து யாருமே பெரிய படிப்பு படிச்சவங்க இல்லை. காலேஜ் சேர்ந்து 2 மாசம் கூட ஆகல. அது ஏதோ ராகிங் அது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பாவி பசங்க என்ன பண்ணாங்களோ. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா என்னமான்னு கேட்டு எதுவும் சொல்லல. அது ராத்திரி தூக்க மாட்டிக்கிட்டா. என் பொண்ணு தூக்க மாட்டிக்கிட்டா. இவதான் என் பெரிய பொண்ணு. சாரிம்மா. அக்கா, வந்துட்டு போனது போலீஸு. ஏற்கனவே நம்ம கடையில் வந்து விசாரிச்சுட்டு போனது இவரு தான். தெரியும்டா, வந்தது தேவேந்திரகுமார் ஏசிபி. அவன் உண்மையிலேயே அக்கா தங்கச்சியோட பிறந்திருந்தா இந்த கேஸை பற்றி விசாரிக்க மாட்டான். அப்படி விசாரிச்சா பார்த்துக்கலாம். சூர்யாவை எங்கே கடத்தி வச்சிருக்க? யாரு சூர்யா? கௌசல்யா, உன் தங்கச்சியோட லவ்வர். காசு பணம் இருக்குங்கிற திமிர்ல பல பொண்ணுங்களோட அலைஞ்சவன் எப்படி என் தங்கச்சிக்கு லவ்வரா இருந்திருக்க முடியும்? அப்படின்னு யார் சொன்னது? அவன் தான் சொன்னான். சபாஷ், இந்த பதில தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன புத்திசாலித்தனமா எங்களை ரீச் பண்ணிட்டு தான் நினைப்போ? அதை நீங்க தான் சொல்லணும். ஆமா, நாங்க தான் கடத்தணும். உங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க ஒரு உயிரோட விளையாடுறீங்க. உயிர் 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 பணக்காரனுக்கு ஒரு உயிர், ஏழைக்கு ஒரு உயிரா? சொல்லுங்க சார். பணக்காரனுக்கு ஒரு உயிர், ஏழைக்கு ஒரு உயிரா? சொல்லுங்க. செத்து போகாதவனை தேடி உங்க அரசியல் பலம், பண பலம், அதிகார பலம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து காப்பாத்த நினைக்குது. ஆனா செத்து போன என் தங்கச்சிக்கு ஒரு சட்டமும் இல்ல, ஒரு நியாயமும் இல்ல. இந்தியால இருக்கிற எல்லா சட்டமும் தனி மனித உரிமையை பாதுகாக்கணும்னு தான் இருக்கு. ஆனா எந்த சட்டமும் தனி மனித உரிமையை பாதுகாக்கிறது இல்ல.
இங்க பணக்காரங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம், ஏழைங்களை பரிதவிக்க விடுறதுக்கு ஒரு கூட்டம். இதுதான் உங்க பார்வையில நீதி நேர்மையா? எங்களை மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் படிப்புங்கிறது ரொம்ப தூரம் இருந்துச்சு. இப்பதான் அது எங்க வீடு தேடி வந்திருக்கு. அதுக்குள்ள அதை வேரோட புடுங்கி எறியறாங்களே. இதை தட்டி கேட்க உங்க சட்டத்துக்கு துப்பு இருக்கா? கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சு 1110 மார்க் வாங்கி ஸ்கூல்லயே முதல் மாணவியா வந்தவ தான் என் தங்கச்சி. ஆனா அவ இன்னைக்கு உயிரோட இல்ல. நாங்க என்ன சார் பாவம் பண்ணோம்? ஏழையா பிறந்தது பாவமா? பணத்திமிராலையும் தன்னை யாரும் எதுவும் கேட்டிட முடியாதுங்கிற தைரியத்திலையும் ஏழை பொண்ணுங்களை கற்பழிக்க ஒரு கூட்டம் அலையுதுன்னா, அதே கூட்டம் காதலுங்கிற போர்வையில ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏழை பொண்ணுங்களோட மனசையும் மாத்தி அவங்களோட வலையில வீழ்த்தி நாசமாக்கிக்கிட்டு இருக்காங்களே. அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து ஏழை பொண்ணுங்களுக்கு எப்பதான் பாதுகாப்பு கிடைக்கும் சொல்லுங்க சார். உங்க சட்டமும் கோர்ட்டும் அதிகாரமா அனுசரணையா செயல்படுது. எங்களுக்கு இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு. அதான் இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு வந்துட்டீங்கல்ல, காப்பாத்திக்கோங்க. இன்னும் 2 மணி நேரம் தான் அவன் உயிரோட இருப்பான். முடிஞ்சா காப்பாத்திக்கோங்க. ஒரு நிமிஷம். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம்லாம் தேவையில்லை. ஏற்கனவே அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி அதிகார பலத்திலேயோ ஆள் பலத்திலேயோ பண பலத்திலேயோ நான் வரல. நானும் சாதாரண மனுஷன்தான். உன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எனக்கு மேல பல அதிகாரிங்க இருக்காங்க. அவங்க ஆர்டரை நான் ஒபே பண்ணி தான் ஆகணும். ஆனா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை என்னால் மாற்றி எழுத முடியும். எவனோ யாரும் என்னை ஏன்னு கேள்வி கேட்க முடியாது. நீ கடத்தி வச்சிருக்கிய அந்த பையன் இந்த நாட்டுக்காக உழைச்ச பெரிய தியாகியும் இல்லை, பெரிய சமூக சேவகனும் இல்லை. இந்த பப்ளிக்கை கெடுத்துக்கிட்டு இருக்கிற பல பணக்கார பசங்கள்ல அவனும் ஒருத்தன். இது எனக்கான விசாரணை தான். உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் இதையே தான் பண்ணியிருப்பேன். சொல்லுங்க ஜான். சார், இந்திராணி தான் கடத்திருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன சஸ்பெக்ட் இருக்கு சார். அவங்கள வேணா என்கொயரி கூப்பிடலாமா? வேணாம், தேவையில்லை. ஷீ இஸ் இன்னசென்ட். எஸ் சார். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். என்ன சார் பண்றீங்க? எவிடன்ஸ் சார் இது. இட்ஸ் a vital clue. என்ன அவார்டு வாங்க போறீங்களா? கடத்தப்பட்ட 5 மணி நேரத்தில் காவல்துறை பிடித்து விட்டார்கள்னு கொட்டை எழுத்துல பத்திரிகையில செய்தி வரும். நமக்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பணக்கார திமிரில் கொழுத்து போய் அரிப்பெடுத்து அலைஞ்சி பல பொண்ணுங்களோட லைஃப்ல விளையாடி இருக்கான். பாவம் அந்த அப்பாவி பொண்ணு. இவனால அவமானம் தாங்க முடியாம தூக்குல தொங்கிட்டா. நாம இந்த கேஸை நோண்டி நாளை கோர்ட்ல கேள்வி கேட்கும்போது அந்த பொண்ணை பத்தியும் வீடியோவை பத்தியும் நாம காட்ட வேண்டியதா இருக்கும். சட்டத்தால யாரையும் திருத்த முடியாது சார். தானா திருந்தினாதான் உண்டு. சட்டங்கிறது தனி மனித உரிமையை பாதுகாக்கிறதுக்கு தான். ஆனா அந்த சட்டத்தால ஒரு பொண்ணோட உரிமையையும் மானத்தையும் காப்பாற்ற முடியலையே. பாவம் அந்த பொண்ணோட ஆத்மாவாவது நிம்மதியா இருக்கட்டும். சார், இந்த நம்பர்ல இருந்து காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தொடர்ந்து ஒரு பையன் கால் பண்ணி என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சிருக்கா சார். சஸ்பெக்டிங் கால் சார். சார், நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச்
ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அல்லது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து